இந்த வீடியோவில் பொது தமிழில் 10ஆம் வகுப்பு இயல் 7 முழுவதுமே பார்க்க போகிறோம். சிற்றக்கல் ஒளி, ஏர் புதிதா, மெய்கீர்த்தி, சிலப்பதிகாரம், மங்கையராய் பிறப்பதற்கு, புறப்பொருள் இலக்கணம். இல்லை மொத்தமாக 170 வினாக்கள் இருக்குது. இந்த 170 வினாக்களை மட்டும் நீங்கள் படித்தாலே புக்கு ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பொது தமிழுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். கஷ்டப்பட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா 1 ஹவர்லேயே இந்த இயல் ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சிடலாம். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. பொது தமிழுக்குன்னு டெஸ்ட் பேட்ச் இருக்குது. 6th-லேருந்து 12th வரைக்கும் புக்கு ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணி 8000 கொஸ்டினுக்கு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, உங்கள் நேம் சொல்லி தமிழ் டெஸ்ட் பேட்ச்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு டாபிக் சிற்றக்கல் ஒளி. இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் இந்த ஆண்டு மிகவும் சிறப்புடைய ஆண்டாக கருதப்படுகிறது. இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் இந்த ஆண்டு மிகவும் சிறப்புடைய ஆண்டாக கருதப்படுகிறது. 1906 வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயருக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய ஆண்டு. 1906 வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயருக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய ஆண்டு எப்பனா 1906. மாப்போ சிவஞானம் குறித்த வாக்கியங்களில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிறந்த ஆண்டு ஜூன் 26, 1906. மாப்போ சிவஞானம் சென்னையில் 1000 விளக்கு வட்டம் சால்வன் குப்பம் பகுதியில் பிறந்தார். இவரின் தந்தை பெயர் பொன்னுசாமி, தாய் பெயர் சிவகாமி. மாப்போ சிவஞானத்திற்கு பெற்றோர் இட்ட பெயர் ஞானப்பிரகாசம். இவர் சித்தரின் பாடல்களை விரும்பி படித்தார். இதில் அனைத்துமே சரியானது தான். மாப்போ சிவஞானத்தின் பிறந்த ஆண்டு எப்போன்னு கேட்பாங்க. ஜூன் 26, 1906. இவர் எங்கு பிறந்தார் அப்படின்னா சென்னையில் எந்த பகுதின்னு கேட்டாங்கன்னா 1000 விளக்கு வட்டம் சால்வன் குப்பம் பகுதியில். அடுத்தது இவரின் தந்தை பெயர் என்னென்னா பொன்னுசாமி, தாய் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சிவகாமி. மாப்போ சிவஞானத்திற்கு பெற்றோர் இட்ட பெயர் என்னன்னா ஞானப்பிரகாசம். இவர் யாருடைய பாடல்களை விரும்பி படித்தார்னா சித்தரின் பாடல்களை. இது எல்லாமே தனித்தனி கொஸ்டினாக கூட கேட்பாங்க. இதில் அனைத்துமே சரியானது தான். மாப்போ சிவஞானத்துக்கு சிவஞானி என பெயர் வைத்த முதியவர். சிவஞானி என பெயர் வைத்த முதியவர் யாருன்னா சரபையர். மாப்போ சிவஞானம் அன்னை எந்தெந்த அம்மானை பாடல்களை பாடுவார்? அள்ளி அரசாணி மாலை, பவளக்கொடி மாலை. இல்லை முதல் ரெண்டுமே சரியானது தான். ஆப்ஷன் சி, ஏவும் பியும் சரியானது. ஒருவன் அறிவு விளக்கம் பெறுவதற்கு 2 வழிகள் உள்ளது. ஒன்று கல்வி, மற்றொன்று என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேள்வி. ஒருவன் அறிவு விளக்கம் பெறுவதற்கு 2 வழிகள் உள்ளன. ஒன்று கல்வி, ரெண்டாவது என்னன்னா கேள்வி. மாப்போ சிவஞானத்தின் கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமையில் யாருக்கு பங்கு உண்டு? மாப்போ சிவஞானத்தின் கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமையில் யாருக்கு பங்கு உண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருப்பாதிரி புலியூர் ஞானியாரடிகள். திருப்பாதிரி புலியூர் ஞானியாரடிகள். காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு. இது முக்கியமானது. காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்பனா 1931. மாப்போ சிவஞானம் எந்த கட்சியால் நடத்தப்பட்ட ஊர்வலங்களிலும் கதர் விற்பனையிலும் தவறாமல் கலந்து கொள்வார்? எந்த கட்சினா பேராய கட்சி. மாப்போ சிவஞானம் எந்த கட்சியால் நடத்தப்பட்ட ஊர்வலங்களிலும் கதர் விற்பனையிலும் தவறாமல் கலந்து கொள்வார்னா எந்த கட்சினா பேராய கட்சி. மாப்போ சிவஞானம் தமிழா துள்ளியெழி என்னும் தலைப்புடைய துண்டறிக்கை ஒன்றை கடற்கரையில் குழுமியிருந்த மக்களுக்கிடையே வழங்கியதற்காக சிறையில் அடைக்கப்பட்ட ஆண்டு. 30/9/1932. எந்த தலைப்புடைய துண்டறிக்கைனா தமிழா துள்ளியெழு. மாப்போ சிவஞானத்திற்கு எத்தனை மாத கடுங்காவல் தண்டனையும் எவ்வளவு ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது? 3 மாதம் கடுங்காவல் தண்டனையும் 300 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. 3 மாதம்
300 ரூபாய். மாப்போ சிவஞானம் பணம் கட்ட தவறியதால் எத்தனை மாதம் சிறை தண்டனை அனுபவித்தார்? 6 மாதம். முன்னாடி 3 மாதம் 300 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 300 ரூபாயை கட்ட தவறியதால் 3 மாதம் எக்ஸ்ட்ரா தண்டனை கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 6 மாதம். இந்தியாவை விட்டு வெளியேறு என்ற தீர்மானத்தை பம்பாயில் கூடிய அகில இந்திய போராட்ட கட்சி ஒருமனதாக நிறைவேற்றிய ஆண்டு ஆகஸ்ட் 8, 1942. இந்த வருடங்கள் எல்லாமே முக்கியமானது. இந்தியாவை விட்டு வெளியேறு என்ற தீர்மானத்தை பம்பாயில் கூடிய அகில இந்திய போராட்ட கட்சி ஒருமனதாக நிறைவேற்றிய ஆண்டு எப்போனா ஆகஸ்ட் 8, 1942. மாப்போ சிவஞானம் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்ட ஆண்டு. மாப்போ சிவஞானம் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்ட ஆண்டு எப்போனா ஆகஸ்ட் 13, 1942. இந்த டாப்பிக்கில் வர வருடங்கள் எல்லாத்தையுமே தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. மாப்போ சிவஞானம் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்ட ஆண்டு எப்போனா ஆகஸ்ட் 13, 1942. மாப்போ சிவஞானம் வேலூர் சிறையிலிருந்து எந்த சிறைக்கு மாற்றப்பட்டார்? வேலூர் சிறையிலிருந்து எந்த சிறைக்கு மாற்றப்பட்டார்னா அமராவதி சிறைக்கு. அமராவதி சிறைச்சாலையில் சிவஞானத்திற்கு ஒதுக்கப்பட்ட அறையின் மேற்கூரை எதனால் வேயப்பட்டது? அமராவதி சிறைச்சாலையில் சிவஞானத்திற்கு ஒதுக்கப்பட்ட அறையின் மேற்கூரை எதனால் வேயப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. துத்தநாக தகடால். மாப்போ சிவஞானம் சென்னை மாநகரில் விடுதலை விழா கொண்டாடிய பிறகு குழுவாக வடக்கெல்லைக்கு சென்ற ஆண்டு ஆகஸ்ட் 15, 1947. மாப்போ சிவஞானம் சென்னை மாநகரில் விடுதலை விழா கொண்டாடிய பிறகு குழுவாக வடக்கிழக்கு சென்ற ஆண்டு எப்போனா ஆகஸ்ட் 15, 1947. மாப்போ சிவஞானம் யாருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வடக்கிழக்கு சென்றார்? யாருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வடக்கிழக்கு சென்றார்னா மங்களக்கில்லாரின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு. வடக்கெல்லை தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து தமிழ் உணர்வு கொள்ள செய்தவர் மங்களக்கில்லார். வடக்கெல்லை தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து தமிழ் உணர்வு கொள்ள செய்தவர் யார்னா மங்களக்கில்லார். வடக்கெல்லை போராட்டம் எந்தெந்த இடங்களில் தொடங்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சித்தூர், புத்தூர், திருத்தணி. இல்லை, 3மே சரியானது தான், அனைத்தும் சரி. வடக்கெல்லை போராட்டம் எந்தெந்த இடங்களில் நடந்ததுன்னா சித்தூர், புத்தூர், திருத்தணி. தமிழாசான் மங்களக்கில்லார் மற்றும் தமிழரசு கழகம் இணைந்து எங்கெங்கு தமிழர் மாநாட்டை நடத்தியது? இது முக்கியமானது. தமிழாசான் மங்களக்கில்லார் மற்றும் தமிழரசு கழகம் இணைந்து எங்கெங்கு தமிழர் மாநாட்டை நடத்தியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்னை மற்றும் திருத்தணியில். வடக்கெல்லை போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களில் ராஜமுந்திரி சிறையில் உயிர் துறந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. திருவாலங்காடு கோவிந்தராசன். வடக்கெல்லை போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களில் ராஜமுந்திரி சிறையில் உயிர் துறந்தவர் யாருன்னா திருவாலங்காடு கோவிந்தராசன். வடக்கெல்லை போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களில் பழனி சிறையில் உயிர் துறந்தவர் மாணிக்கம். பழனி சிறையில் உயிர் துறந்தவர் யாருன்னா மாணிக்கம். யார் தலைமையில் மத்திய அரசு மொழிவாரி வாரியத்தை அமைத்தது? KM பணிக்கர் தலைமையில். இது முக்கியமானது. மத்திய அரசு மொழிவாரி வாரியத்தை யார் தலைமையில் அமைத்ததுன்னா KM பணிக்கர் தலைமையில். மொழிவாரி ஆணையத்தின் அறிக்கையின்படி சித்தூர் மாவட்டம் மாநிலத்துடன் சேர்க்கப்பட்டது? மொழிவாரி ஆணையத்தின் அறிக்கையின்படி சித்தூர் மாவட்டம் எந்த மாநிலத்துடன் சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆந்திர மாநிலத்துடன். இளங்கோ தந்த சிலம்பு தமிழினத்தின் பொது சொத்து என கூறியவர் மாப்போ சிவஞானம். இது முக்கியமானது. இளங்கோ தந்த சிலம்பு தமிழினத்தின் பொது சொத்து என கூறியவர் யாருன்னா மாப்போ சிவஞானம். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யாரை பற்றினதுன்னா மாப்போ சிவஞானம் பற்றினது. மாப்போ சிவஞானத்தின் காலகட்டம் கொடுத்துருக்காங்க 1906 1995. சிலம்பு செல்வர் என அழைக்கப்படுகிறார். தமிழரசு கழகத்தை தொடங்கியவர். தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும்
சிலப்பதிகார மாநாடுகள் நடத்தினார். இதில் அனைத்துமே சரியானது தான். ஆப்ஷன் வந்து சி 1, 2, 3, 4 சரி. மாப்போ சிவஞானத்தின் காலகட்டம் கேட்பாங்க. எப்போனா 1906லேருந்து 1995. சிலம்பு செல்வர் என அழைக்கப்படுபவர் யாருன்னா மாப்போ சிவஞானம். இது தனி கொஸ்டினாக கேட்பாங்க, முக்கியமானது. சிலம்பு செல்வர் என அழைக்கப்படுபவர் யாருன்னா மாப்போ சிவஞானம். தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் மாப்போ சிவஞானம். தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் சிலப்பதிகார மாநாடுகள் நடத்தியவர் யாருன்னா மாப்போ சிவஞானம். இதில் வர எல்லா பாயிண்ட்டுமே முக்கியமானது தான். படாஸ்கர் ஆணையம் மூலம் தமிழகத்திற்கு கிடைத்த பகுதி திருத்தணி. படாஸ்கர் ஆணையத்தின் மூலம் தமிழகத்திற்கு கிடைத்த பகுதி எதுனா திருத்தணி. ஆந்திர தலைவர்கள் ஆந்திராவிற்கு எதை தலைநகராக இருக்க வேண்டும் என கருதினர்? சென்னையை. ஆந்திர தலைவர்கள் ஆந்திராவிற்கு எதை தலைநகராக இருக்க வேண்டும் என கருதினார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்னையை. எந்த நாள் நாடாளுமன்றத்தில் பிரதமர் நேரு ஆந்திர அரசின் தலைநகரம் ஆந்திர நாட்டில் எல்லைக்குள்ளே அமையும் என உறுதியளித்தார்? ஆந்திர அரசின் தலைநகரம் வந்து ஆந்திர நாட்டில் எல்லைக்குள்ளே அமையும் என உறுதியளித்த ஆண்டு எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 25/3/1953. 25/3/1953. அப்போ பிரதமராக இருந்தவர் யாருன்னா நேரு. மாப்போ சிவஞானம் தெற்கெல்லை போராட்டத்தில் நாகர்கோவில் நகரில் உள்ள வடிவீசுவரத்தில் வடிவை வாலிபர் சங்கத்தின் எந்த ஆண்டு விழாவில் பேசினார்? அக்டோபர் 25, 1946. எல்லை கிளர்ச்சிகளை தமிழகம் முழுவதும் தொடங்கி வைத்த கழகம். இது முக்கியமானது. எல்லை கிளர்ச்சிகளை தமிழகம் முழுவதும் தொடங்கி வைத்த கழகம் எதுனா தமிழரசு கழகம். தெற்கெல்லை போராட்டத்தில் திருவிதாங்கூர் ஆட்சி நடத்திய துப்பாக்கி சூடு காரணமாக உயிர் நீத்த தமிழரசு கழக தோழர்கள். தெற்கெல்லை போராட்டத்தில் திருவிதாங்கூர் ஆட்சி நடத்திய துப்பாக்கி சூடு காரணமாக உயிர் நீத்த தமிழரசு கழக தோழர்கள் யாருன்னா தேவசகாயம், செல்லையா. இந்த 2 பேரும் தான். மார்ஷல் ஏ நேசமணி பற்றிய கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 5 வாக்கியமுமே மார்ஷல் ஏ நேசமணி பற்றினது. இளம் வயதிலேயே சமூக விடுதலைக்காக போராடியவர் வழக்கறிஞர். 1 வந்து சரியானதான். இளம் வயதிலேயே சமூக விடுதலைக்காக போராடியவர் வழக்கறிஞர். 1 வந்து சரிதான். 2 நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியவர். இல்லை 2ம் சரியானது தான். 3 குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர். இதனால் மார்ஷல் நேசமணி என்று அழைக்கப்பட்டார். இந்த 3 சரியானது தான். இது முக்கியமானது. குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. மார்ஷல் ஏ நேசமணி. 4 1956 நவம்பர் 1ஆம் நாள் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாடுடன் இணைத்து தமிழகத்தின் தென்னிலையாக மாறியது. 4 சரியானதான். எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1956 நவம்பர் 1 வந்து கன்னியாகுமரி மாவட்டம் வந்து தமிழ்நாடுடன் இணைந்து தமிழகத்தின் தென்னிலையாக மாறியது. இதில் வந்து வருடம் வந்து முக்கியமானது. 5 இவருடைய நினைவை போற்றும் வகையில் தமிழக அரசு இவருக்கு நாகர்கோவிலில் சிலையோடு மணிமண்டபமும் அமைத்துள்ளது. இல்லை 5 சரிதான். சிலையோடு மணிமண்டபமும் அமைத்துள்ளது. இல்லை 5 சரிதான். இல்லை அனைத்துமே சரியானது தான். நும்நாடு யாதியனில் தமிழ்நாடு என்றல் என்றவர். நும்நாடு யாதியனில் தமிழ்நாடு என்றல் என்றவர் யாருன்னா இளம்பூரணார். தமிழ்நாடு என்றால் வாய்மணக்கும் காது இனிக்கும் உள்ளம் துள்ளும் செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தமிழ் வந்து பாயுது காதினிலே என்றவர் பாரதியார். கேரள மாநிலம் உருவான போது தமிழர்கள் மிகுதியாக வாழக்கூடிய எந்த பகுதிகள் தமிழகத்தோடு சேர வேண்டும் என்று தமிழரசு கழகம் போராட்டத்தை தொடங்கியது? கேரள மாநிலம் உருவான போது தமிழர்கள் மிகுதியாக வாழக்கூடிய எந்த பகுதிகள் வந்து தமிழகத்தோடு சேர வேண்டும் என தமிழரசு கழகம் போராட தொடங்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்தெந்த பகுதிகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா தேவிக்குளம், பீர்மேடு,
தோவாளை, அகத்தீஸ்வரம், கல்குளம், விளவங்கோடு, நாகர்கோவில். இதில் அனைத்துமே சரியானதான். தேவிக்குளம், பீர்மேடு, தோவாளை, அகத்தீஸ்வரம், கல்குளம், விளவங்கோடு, நாகர்கோவில். இதில் அனைத்துமே சரியானதான். பசல் அலி ஆணையம் நடுவண் அரசுக்கு தந்த பரிந்துரை வெளியான ஆண்டு அக்டோபர் 10, 1955. இது முக்கியமானது. பசல் அலி ஆணையம் நடுவண் அரசுக்கு தந்த பரிந்துரை வெளியான ஆண்டு எப்பன? அக்டோபர் 10, 1955. சென்னை மாநிலத்தில் உள்ள எந்த மாவட்டம் கேரளாவுடன் இணைந்துள்ளது? மலபார் மாவட்டம். புறநானூறு மற்றும் சிலப்பதிகாரமானது தமிழகத்தின் வடக்கெல்லை டேஸ் என்றும் தெற்கெல்லை டேஸ் என்றும் குறிப்பிடப்படுகிறது. வடக்கெல்லை வேங்கடமலை என்றும் தெற்கெல்லை குமரிமுனை என்றும் அழைக்கப்படுகிறது. இல்லை, பி தான் சரியானது. தமிழ் வணிகருக்கும் கிரேக்க வணிகருக்கும் இடையிலான வணிக ஒப்பந்தம் எந்த நூற்றாண்டின் இடைப்பகுதியில் ஏற்படுத்தி கொள்ளப்பட்டது? எந்த நூற்றாண்டின் இடைப்பகுதியில் ஏற்படுத்தி கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிபி 2ஆம் நூற்றாண்டில் தமிழ் வணிகருக்கும் கிரேக்க வணிகருக்கும் இடையிலான வணிக ஒப்பந்தம் எந்த நூற்றாண்டில் ஏற்படுத்தி கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிபி 2ஆம் நூற்றாண்டில். தமிழ் கூறும் நல்லுலகம் என்கிறதல்லவா என கூறும் நூல். தமிழ் கூறும் நல்லுலகம் என்கிறதல்லவா என கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. தொல்காப்பிய பாயிரம். தன் தமிழ் வரைப்பு என கூறும் நூல். தன் தமிழ் வரைப்பு என கூறும் நூல் எதுனா புறநானூறு. மாப்போ சிவஞானம் சட்டமன்ற மேலவை தலைவராக பதவி வகித்த ஆண்டு. சட்டமன்ற மேலவை தலைவராக பதவி வகித்த ஆண்டு எப்பனா 1972 1978 வரைக்கும். 72 78 வரைக்கும் என்னென்னா சட்டமன்ற மேலவை தலைவராக. மாப்போ சிவஞானம் சட்டமன்ற மேலவை உறுப்பினரான வருடம். சட்டமன்ற மேலவை உறுப்பினரான வருடம் எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1952 1954 வரைக்கும். தலைவரான வருடம் கேட்டாங்கன்னா 72 78. உறுப்பினரான வருடம் கேட்டாங்கன்னா 52 54. தன் தமிழ் வேலி தமிழ்நாடு மற்றும் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என கூறும் நூல். ஃபஸ்ட்டு தன் தமிழ் வேலி தமிழ்நாடு என கூறும் நூல் எதுனா பரிபாடல். தன் தமிழ் வேலி தமிழ்நாடு என கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பரிபாடல். அடுத்தது இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என கூறும் நூல். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என கூறும் நூல் எதுனா சிலப்பதிகாரம். இல்லை, பி தான் சரியானது. மாப்போ சிவஞானம் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலுக்காக எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? 1966. மாப்போ சிவஞானம் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலுக்காக எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்னா 1966. மாப்போ சிவஞானத்திற்கு எங்கு சிலை வைக்கப்பட்டுள்ளது? திருத்தணி, தியாகராய நகர். இல்லை, ரெண்டுமே ஏவும் சியும் சரியானதான். ஆப்ஷன் டி. எங்கு சிலை வைக்கப்பட்டுள்ளதுன்னா திருத்தணியில், தியாகராய நகரில். அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, 1906 காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்னும் அறப்போர் முறையை தென்னாப்பிரிக்காவில் தொடங்கினார். 1 சரியானது தான். காந்தியடிகள் எந்த ஆண்டு அறப்போர் முறையை தென்னாப்பிரிக்காவில் தொடங்கினார்னா 1906. கூற்று 2, தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என முழங்கியவர் மாப்போ சிவஞானம். இல்லை, கூற்று 2 சரிதான். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என முழங்கியவர் யாருன்னா மாப்போ சிவஞானம். இல்லை, கூற்று 1 சரிதான். கூற்று 2 சரிதான். ஆப்ஷன் ஏ. அடுத்த டாபிக் ஏர் புதிதா. ஏர் புதிதா என்ற கவிதையை எழுதியவர் கூப்பா ராஜகோபாலன். ஏர் புதிதா என்ற கவிதையை எழுதியவர் யாருன்னா கூப்பா ராஜகோபாலன். உழுவோர் உலகத்தாருக்கு என போற்றப்பட்டனர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அச்சாணி. சங்க தமிழரின் தலையாய தொழில் மற்றும் பண்பாடாகவும் திகழ்ந்தது
உளவு. வெள்ளி முளைத்திடு விரைந்து போ நண்பா என்ற பாடலின் ஆசிரியர் கூப்பா ராஜகோபாலன். வெள்ளி முளைத்திடு விரைந்து போ நண்பா என்ற பாடலின் ஆசிரியர் யாருன்னா கூப்பா ராஜகோபாலன். பொழுதேற பொன்பரவும் ஏரடியில் நல்ல வேளையில் நாட்டுவோம் கொழுவை என்ற பாடலின் ஆசிரியர் கூப்பா ராஜகோபாலன். பொழுதேற பொன்பரவும் ஏரடியில் நல்ல வேளையில் நாட்டுவோம் கொழுவை என்ற பாடலின் ஆசிரியர் யாருன்னா கூப்பா ராஜகோபாலன். பொன்னியர் பூட்டுதல் நடைபெறும் மாதம் சித்திரை மாதம். ஏற்புதிதா என்ற கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? கூப்பா ராஜகோபாலனின் படைப்புகளில். கூப்ப ராஜகோபாலன் எந்த ஆண்டு பிறந்தார்? 1902. கூப்ப ராஜகோபாலன் எந்த ஆண்டு பிறந்தார்னா 1902. ராஜகோபாலன் எந்தெந்த இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றினார்? தமிழ்நாடு, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன். இதில் அனைத்துமே சரியானதான். ராஜகோபாலன் எந்தெந்த இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றினார்னா தமிழ்நாடு, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன். இதில் அனைத்துமே சரியானதான். ராஜகோபாலன் மறைவுக்கு பின்னர் இவரது படைப்புகளுள் எவை நூலாக தொகுக்கப்பட்டுள்ளது? அகலிகை, ஆத்ம சிந்தனை. இந்த 2 நூலும் தான் இது முக்கியமானது. ராஜகோபாலன் மறைவுக்கு பின்னர் இவரது படைப்புகளுள் எவை நூல்களாக தொகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகலிகை, ஆத்ம சிந்தனை. அடுத்த டாபிக் மெய்கீர்த்தி. 11ஆம் நூற்றாண்டில் பொறிக்கப்பட்ட ராசராசன் கால தமிழ் கல்வெட்டு எங்கு உள்ளது? 11ஆம் நூற்றாண்டில் பொறிக்கப்பட்ட ராசராசன் கால தமிழ் கல்வெட்டு எங்கே உள்ளதுன்னா தஞ்சாவூரில். 2ஆம் ராசராச சோழனின் பட்டங்களில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோப்பரங்கேசரி, திருபுவன சக்கரவர்த்தி. இல்லை ஏதான் சரியானது. 2ஆம் ராசராச சோழனின் பட்டங்களில் சரியானது எதுனா கோப்பரங்கேசரி, திருபுவன சக்கரவர்த்தி. இது 2ம் தான். 2ஆம் ராசராச சோழனின் மெய்கீர்த்தி எத்தனை உள்ளது? 2. 2ஆம் ராசராச சோழனின் ஒரு மெய்கீர்த்தி எத்தனை வரிகளை கொண்டது? ஒரு மெய்கீர்த்தி எத்தனை வரிகளை கொண்டதுன்னா 91 வரிகளை கொண்டது. மொத்தமாக 2 மெய்கீர்த்தி உள்ளது. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1, இந்திரன் முதலாக திசைப்பாலகர் 8 பேர் உள்ளனர். கூற்று 1 சரியானதா. கூற்று 2, திசைப்பாலகர் 8 பேரும் ஓருருவம் பெற்றது போல் ஆட்சி செலுத்தியவர்கள் சோழர்கள். இல்லை கூற்று 2 சரியானது தான். கூற்று 1 சரிதான், கூற்று 2 சரிதான். ஆப்ஷன் ஏ. கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. இது தனித்தனி கொஷினாக கேட்பாங்க. இந்திரன் முதலாக திசைபாலகர் எத்தனை பேர் உள்ளனர் அப்படின்னு கேட்பாங்க. மொத்தமாக 8 பேர். திசைபாலகர் 8 பேரும் ஓருருவம் பெற்றது போல் ஆட்சி செலுத்தியவர்கள் யாருன்னா சேரரா, சோழரா, பாண்டியரா அப்படின்னு கேட்பாங்க. சோழர்கள். அடுத்த டாபிக் சிலப்பதிகாரம். வண்ணமும் சுண்ணமும் தன்னருஞ்சாந்தமும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். சிலப்பதிகாரம், வண்ணமும் சுண்ணமும் தன்னருஞ்சாந்தமும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா சிலப்பதிகாரம். தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசு அருமுத்தும் மணியும் பொன்னும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். சிலப்பதிகாரம். தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசு அருமுத்தும் மணியும் பொன்னும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா சிலப்பதிகாரம். அடுத்தது இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. வண்ணமும் சுண்ணமும் இதுக்கான இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. எண்ணுமை, வண்ணமும் சுண்ணமும் இதுக்கான இலக்கண குறிப்பு எண்ணுமை. அடுத்தது பயில் தொழில் இதுக்கான இலக்கண குறிப்பு வினைத்தொகை. தனியாக கூட கேட்கலாம். பயில் தொழில் இலக்கண குறிப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா வினைத்தொகை. வண்ணமும் சுண்ணமும் இதுக்கான இலக்கண குறிப்பு கேட்டாங்கன்னா எண்ணுமை. இல்லை ஆப்ஷன் ஏ. இசைக்கருவி எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். இசைக்கருவி எத்தனை வகைப்படும்னா 7 வகைப்படும்.
ஐம்பெருங்காப்பிய முறைவைப்பு பற்றிய சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல். ஐம்பெரும் காப்பிய முறைவைப்பு பற்றிய சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் திருத்தணிக்கையுலா. காவேரி பூம்பட்டினத்திலிருந்து கண்ணகியும் கோவலனும் உறையூர் மற்றும் திருவரங்கம் வழியாக எந்த இடத்தை அடைந்தனர்? காவேரி பூம்பட்டினத்திலிருந்து கண்ணகியும் கோவலனும் உறையூர் மற்றும் திருவரங்கம் வழியாக எந்த இடத்தை அடைந்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடும்பாலூர். தென்னவன் சிறுமலையின் வலப்பக்கம் வழியாக சென்றால் எதனை அடையலாம்? மதுரை. தென்னவன் சிறுமலையின் வலப்பக்கம் வழியாக சென்றால் எதனை அடையலாம்னா மதுரை. சிறுமலையின் இடப்பக்கம் வழியாக சென்றால் எந்த வழியாக மதுரைக்கு செல்லலாம்? சிறுமலையின் இடப்பக்கம் வழியாக சென்றால் எந்த வழியாக மதுரைக்கு செல்லலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருமால் குன்றம் வழியாக மதுரைக்கு செல்லலாம். கோவலனையும் கண்ணகியையும் அழைத்து சென்றவர் கவுந்தியடிகள். கோவலனையும் கண்ணகியையும் அழைத்து சென்றவர் யார்னா கவுந்தியடிகள். மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையின் தென்கரை வழியாக சென்று எதனை அடைந்தார்? வேங்கை காணல. எந்த இடத்தை அடைந்தால்னா வேங்கை காணல. அடுத்தது சிலப்பதிகாரம் குறித்த வாக்கியங்களில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். ஒன்று சரியானதான். சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று. ரெண்டும் சரிதான். முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. 3 சரிதான். உரைப்பாட்டு மடை என்பது சிலப்பதிகாரம் நூலில் வரும் தமிழ்நடையாகும். இது உரைநடை பாங்கில் அமைந்திருக்கும் பாட்டு ஆகும். இதில் 4மே சரியானதான். ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. இதுவும் தனித்தனி கொஸ்டினாக கேட்பாங்க. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்பாங்க. இளங்கோவடிகள். அடுத்தது சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று. முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்பாங்க. சிலப்பதிகாரம். உரைப்பாட்டு மடை என்பது எந்த நூலில் வரும் தமிழ்நடை ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. எந்த நூலில் வரும் தமிழ்நடை அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். வாய்க்காலில் பாயும் நீரை வயலுக்கு திருப்பி விடுவது மடை. பேசும் மொழியின் ஓட்டம் என்பது உரை. சிலப்பதிகாரத்தில் உள்ள இந்திர விழா ஊரெடுத்த காதை எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது? புகார் காண்டத்தில். சிலப்பதிகாரத்தில் உள்ள இந்திர விழா ஊரெடுத்த காதை எந்த காண்டத்தில் அமைந்துள்ளதுன்னா புகார் காண்டத்தில். இது முக்கியமானது. அடுத்தது பொறுத்துக. தூசு, பட்டு, துகிர், பவளம், வெறுக்கை, செல்வம், நொடை, விலை, பாசவர், வெற்றிலை விற்போர். தூசுனா பட்டு, துகிர்னா பவளம், வெறுக்கைனா செல்வம், நொடைனா விலை, பாசவர்னா வெற்றிலை விற்போர். இல்லை ஆப்ஷன் ஏ 4, 5, 1, 3, 2 இதுதான் சரியானது. அடுத்தது பொறுத்துக. ஓசுனர், எண்ணெய் விற்போர். ஓசுனர்னா எண்ணெய் விற்போர். பாசவர் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா வெற்றிலை விற்போர். பாசவர்னா வெற்றிலை விற்போர். ஓசுனர்னா எண்ணெய் விற்போர். மண்ணூல் வினைஞர், ஓவியர், மண்ணீட்டாளர், சிற்பி, கிளி, துணி. ஓசுனர்னா எண்ணெய் விற்போர். மண்ணூல் வினைஞர்னா ஓவியர். மண்ணீட்டாளர்னா சிற்பி. கிளினா துணி. ஆப்ஷன் டி 2, 3, 1, 4. சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாது பாலகாண்டம். சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை பொருந்தாது பாலகாண்டம் தான். சிலப்பதிகாரம் எத்தனை காதைகளை உடையது? 30 காதைகள். இது முக்கியமானது. சிலப்பதிகாரம் எத்தனை காதைகளை உடையதுன்னா 30 காதைகள். சிலப்பதிகாரம் எந்த காப்பியத்தோடு கதை தொடர்பு கொண்டுள்ளது? மணிமேகலையோடு.
சிலப்பதிகாரம் எந்த காப்பியத்தோடு கதை தொடர்பு கொண்டுள்ளதுன்னா மணிமேகலையோடு. இரட்டை காப்பியம் என்பது சிலப்பதிகாரம், மணிமேகலை. இளங்கோவடிகள் பற்றிய கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1, இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர். 1 சரிதான். கூற்று 2, நாட்டுடுதும் யாம் ஒரு பாட்டுடை செய்யுள் என கூறியவர் இளங்கோவடிகள். இந்த ரெண்டுமே சரியானது தான். ஆப்ஷன் சி. கூற்று 1 மற்றும் 2 சரி. இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர்னா சேர மரபை சேர்ந்தவர். நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுடை செய்யுள் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க தனியாகவே. யாருன்னா இளங்கோவடிகள். மணிமேகலை நூலின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரத்துக்கு கேட்டாங்கன்னா இளங்கோவடிகள், மணிமேகலை கேட்டாங்கன்னா சீத்தலை சாத்தனார். அடிகள் நீரே அருளுக என்று இளங்கோவடிகளிடம் கூறியவர் சீத்தலை சாத்தனார். அடிகள் நீரே அருளுக என்று இளங்கோவடிகளிடம் கூறியவர் யார்னா சீத்தலை சாத்தனார். பெருங்குணத்து காதலால் என்று அழைக்கப்படுபவர் கண்ணகி. பெருங்குணத்து காதலால் என்று அழைக்கப்படுபவர் யார்னா கண்ணகி. மருவூர் பாக்கத்தில் கல் விற்பவர் வளைச்சியர். மருவூர் பாக்கத்தில் கல் விற்பவர் யார்னா வளைச்சியர். மருவூர் பாக்கத்தில் மீன் விற்பவர் மற்றும் உப்பு விற்பவர். மீன் விற்பவர் யார்னா பரதவர். உப்பு விற்பவர் யார்னா உமனர். ஆப்ஷன் பி. சுண்ணம் என்பதன் பொருள் சுண்ணம்னா நறுமணப்பொடி. சுண்ணம் என்பதன் பொருள் நறுமணப்பொடி. காருகர் என்பதன் பொருள் நெய்பவர். காருகர்னா நெய்பவர். அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறும் காப்பியம் சிலப்பதிகாரம். கூற்று 2, பாவின வளர்ச்சிக்கு வித்திட்ட காப்பியம் சிலப்பதிகாரம். மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறும் காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம் தான். 1 சரி. பாவின வளர்ச்சிக்கு வித்திட்ட காப்பியம் சிலப்பதிகாரம். இல்லை ரெண்டுமே சரியானது தான். ஆப்ஷன் ஏ. கூற்று 1 மற்றும் 2 சரி. அடுத்த டாபிக் மங்கையராய் பிறப்பதற்கு ஐநா அவையில் தமிழ்நாட்டின் செவ்வியல் இசையை பாடியவர். தமிழ்நாட்டின் செவ்வியல் இசையை பாடியவர் யார்னா எம்.எஸ். சுப்புலட்சுமி. இசை பேரரசு என்று நேரு பெருமகனாரால் அழைக்கப்பட்டவர் எம்.எஸ். சுப்புலட்சுமி. வீணை கலைஞரான சுப்புலட்சுமியின் முதல் குரு யாருன்னு கேட்டிருக்காங்க. வீணை கலைஞரான சுப்புலட்சுமியின் முதல் குரு யாருன்னா அவங்களோட தாய். சுப்புலட்சுமி எந்த வகுப்பு வரை படித்துள்ளார்? 5ஆம் வகுப்பு வரை. சுப்புலட்சுமி இசைத்தட்டுக்காக எந்த வயதில் பாடல்களை பாடி பதிவு செய்தார்? 10 வயதில் சுப்புலட்சுமி இசைத்தட்டுக்காக எந்த வயதில் பாடல்களை பாடி பதிவு செய்தார்னா 10 வயதில். எம்.எஸ். சுப்புலட்சுமி தன் 17 வயதில் எந்த மியூசிக் அகாடமியில் கச்சேரி நடத்தினார்? சென்னை மியூசிக் அகாடமியில் எம்.எஸ். சுப்புலட்சுமி தன் 17 வயதில் எந்த மியூசிக் அகாடமியில் கச்சேரி நடத்தினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்னை மியூசிக் அகாடமியில். எத்தனை வயதில் அப்படின்னு கேட்டாங்கன்னா 17 வயதில். எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு எந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை தந்தது? மீரா. எம்.எஸ். சுப்புலட்சுமியின் எந்த பாடலுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது? காற்றினிலே வரும் கீதம், பிருந்தாவனத்தில் கண்ணன். ரெண்டுமே தான். ஆப்ஷன் டி. ஏவும் சியும் சரி. எம்.எஸ். சுப்புலட்சுமியின் எந்த பாடலுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காற்றினிலே வரும் கீதம், பிருந்தாவனத்தில் கண்ணன். இது ரெண்டுமே சரியானது தான். எம்.எஸ். சுப்புலட்சுமியை பாராட்டிய பெரியோர்கள் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, சரோஜினி நாயுடு. இதில் டி தான் சரியானது. பியும் சியும் சரி. எம்.எஸ். சுப்புலட்சுமியை பாராட்டிய பெரியோர்கள் யாருன்னா ஜவஹர்லால் நேரு, சரோஜினி நாயுடு. எம்.எஸ். சுப்புலட்சுமி காந்தியடிகளை டெல்லியில் சந்தித்த போது பாடிய பாடல் என்னன்னா ரகுபதி ராகவ ராஜாராம்.
சென்னை வானொலி நிலையம் காந்தியடிகள் பிறந்த நாளன்று ஹரிதும் ஹரோ என்ற மீரா பஜன் பாடலை எந்த ஆண்டு ஒளிபரப்பியது? 1947. எம்எஸ் சுப்புலட்சுமி தாமரையணி விருது பெற்ற ஆண்டு, இது முக்கியமானது. எம்எஸ் சுப்புலட்சுமி தாமரையணி விருது பெற்ற ஆண்டு எப்போனா 1954. எம்எஸ் சுப்புலட்சுமி இங்கிலாந்தில் பாடிய ஆண்டு 1963. இதே மாதிரியே ஐநா அவையில் எந்த ஆண்டு பாடினார்னா 1966. இங்கிலாந்தில் 1963, ஐநா அவையில் 1966. தாமரை அணி விருது பெற்ற ஆண்டு எப்போன்னு கேட்டாங்கன்னா 1954. எம்எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் வெங்கடேச சுப்ரபாரதம் திருப்பதியில் ஒலிக்க தொடங்கிய ஆண்டு 1966. எம்எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் வெங்கடேச சுப்ரபாரதம் திருப்பதியில் ஒலிக்க தொடங்கிய ஆண்டு எப்போனா 1966. இதே வருடம் தான் ஐநாவில் பாடினார். 1963 தான் இங்கிலாந்தில் பாடினார். 1954 தாமரை அணி விருது பெற்றார். எம்எஸ் சுப்புலட்சுமிக்கு நோபல் பரிசுக்கு இணையான மகசேசே விருது கிடைத்த வருடம் 1974. எம்எஸ் சுப்புலட்சுமிக்கு நோபல் பரிசுக்கு இணையான மகசேசே விருது கிடைத்த வருடம் எப்போனா 1974. தாமரை அணி விருது கிடைத்த ஆண்டு எப்படின்னு கேட்டாங்கன்னா 1954. இது 2 வருடமே முக்கியமானது. மகசேசே விருது பெற்ற முதல் இசைக்கலைஞர் எம்எஸ் சுப்புலட்சுமி. மகசேசே விருது பெற்ற முதல் இசைக்கலைஞர் யாருன்னா எம்எஸ் சுப்புலட்சுமி. எம்எஸ் சுப்புலட்சுமி எந்தெந்த மொழிகளில் பாடியுள்ளார்? தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதம், மலையாளம், ஹிந்தி, மராத்தி, குஜராத்தி, ஆங்கிலம். இதில் அனைத்துமே சரியானது தான். எம்எஸ் சுப்புலட்சுமி எந்தெந்த மொழிகளில் பாடியுள்ளார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதம், மலையாளம், ஹிந்தி, மராத்தி, குஜராத்தி, ஆங்கிலம். இதில் அனைத்துமே சரியானது தான். எம்எஸ் சுப்புலட்சுமிக்கு இந்தியா மிக உயரிய விருதான எந்த விருது அளித்து சிறப்பித்தது? இந்திய மாமணி விருது. எந்த விருது அளித்து சிறப்பித்ததுன்னா இந்திய மாமணி விருது. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா என்ற பாடலை பாடியவர் எம்எஸ் சுப்புலட்சுமி. பொதுவெளியில் ஆடுவது தண்டனைக்குரிய குற்றம் என்னும் சட்டம் இயற்றப்பட்டிருந்த காலத்தில் நடன வாழ்க்கையை தொடங்கியவர் பால சரஸ்வதி. இதுவரை பார்த்தது எல்லாமே எம்எஸ் சுப்புலட்சுமியை பற்றினது. அடுத்தது பால சரஸ்வதி பற்றினது. பொதுவெளியில் ஆடுவது தண்டனைக்குரிய குற்றம் என்னும் சட்டம் இயற்றப்பட்டிருந்த காலத்தில் நடன வாழ்க்கையை தொடங்கியவர் யார்னா பால சரஸ்வதி. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நாட்டியம் ஆடுவது கீழ்மையானது என்ற எண்ணம் பரவலாக இருந்து வந்த நிலையை மாற்றியவர் பால சரஸ்வதி. இந்திய அரசின் தாமரை செவ்வணி விருது பெற்றவர். இந்திய அரசின் தாமரை செவ்வணி விருது பெற்றவர் யாருன்னா பால சரஸ்வதி. தாமரை அணி விருதுன்னு கேட்டாங்கன்னா எம்எஸ் சுப்புலட்சுமி. தாமரை செவ்வணி விருதுன்னு கேட்டாங்கன்னா பால சரஸ்வதி. பால சரஸ்வதி தன் 7 வயதில் முதலில் மேடை ஏறி நடனம் அரங்கேற்றம் செய்த இடம் காஞ்சிபுரம். பால சரஸ்வதி 15 வயதில் சென்னையில் எந்த அரங்கில் நடன நிகழ்ச்சியில் பங்கேற்றார்? சங்கீத சமாஜம். 7 வயசில் எந்த இடத்தில் ஏறி நடனம் ஆடினார்னா காஞ்சிபுரத்தில். 15 வயதில் சென்னையில் எந்த அரங்கத்தில் நடன நிகழ்ச்சியில் பங்கேற்றார்னா சங்கீத சமாஜம். கல்கத்தாவிலும் காசியில் நடந்த இசை மாநாட்டிலும் சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியிலும் நம் நாட்டு பண்ணாகிய ஜனகணமன பாடலுக்கு நடனம் ஆடியவர் பால சரஸ்வதி. பால சரஸ்வதி எந்தெந்த நாடுகளில் நடன நிகழ்ச்சியை நடத்தியுள்ளார்? பால சரஸ்வதி எந்தெந்த நாடுகளில் நடன நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார்னா ஐரோப்பா, அமெரிக்கா. இது 2மே தான். டோக்கியோவில் எந்த நிகழ்வின் போது
இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டு சிறப்பாக பால சரஸ்வதி நடனம் ஆடினார்? டோக்கியோவில் எந்த நிகழ்வின் போது இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டு சிறப்பாக பால சரஸ்வதி நடனம் ஆடினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த நிகழ்வுனா கிழக்கு மேற்கு சந்திப்பின் போது. தமிழில் எழுதிய பெண்களில் முதலில் களத்திற்கு சென்று மக்களிடம் செய்திகளை திரட்டி கதைகளை எழுதியவர்? தமிழில் எழுதிய பெண்களில் முதலில் களத்திற்கு சென்று மக்களிடம் செய்திகளை திரட்டி கதைகளை எழுதியவர் யாருன்னா ராஜம் கிருஷ்ணன். ராஜம் கிருஷ்ணன் எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் ஆவார்? எந்த புதினம்னா வேருக்கு நீர். ராஜம் கிருஷ்ணன் எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் அப்படின்னு கேட்டாங்கன்னா வேருக்கு நீர். இது முக்கியமானது. பெண்கள் என்றால் குடும்ப கதை எழுத வேண்டும் என்ற படிமத்தை உடைத்து சமூக சிக்கல்களை கதைகளாக எழுதியவர்? ராஜம் கிருஷ்ணன். பெண்கள் என்றால் குடும்ப கதை எழுத வேண்டும் என்ற படிமத்தை உடைத்து சமூக சிக்கல்களை கதைகளாக எழுதியவர் யாருன்னா ராஜம் கிருஷ்ணன். ராஜம் கிருஷ்ணன் எழுதிய பாரதியின் எந்த வரலாற்று புதினம் அனைவராலும் பாராட்ட பெற்றது? பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி. ராஜம் கிருஷ்ணன் உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை பற்றி எழுதிய புதினம்? கரிப்பு மணிகள். ராஜம் கிருஷ்ணன் உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை பற்றி எழுதிய புதினம் எதுனா கரிப்பு மணிகள். நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம்? குறிஞ்சி தேன். இது முக்கியமானது. நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம் எதுனா குறிஞ்சி தேன். கடலோர மீனவர் வாழ்க்கையின் சிக்கல்களை பற்றி ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம்? அலைவாய கரையில். அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டிக்காட்டும் வகையில் ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம்? சேற்றில் மனிதர்கள். அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டிக்காட்டும் வகையில் ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம் எதுனா சேற்றில் மனிதர்கள். குழந்தைகளின் உடலையும் மனதையும் நொறுக்கும் அவல உலகை பற்றி ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம்? கூட்டு குஞ்சுகள். பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய நூல்? மண்ணகத்து பூந்துளிகள். பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய நூல் எதுனா மண்ணகத்து பூந்துளிகள். சமூக அவலங்களை உற்று நோக்கி எழுத்தின் வழியாக கட்டவிழ்த்து உலகிற்கு காட்டியவர்? ராஜம் கிருஷ்ணன் சமூக அவலங்களை உற்று நோக்கி எழுத்தின் வழியாக கட்டவிழ்த்து உலகிற்கு காட்டியவர் யாருன்னா ராஜம் கிருஷ்ணன். கிருஷ்ணமால் ஜெகநாதன் எந்த இயக்கத்தில் பங்கு பெற்றார்? ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனே வெளியேறு, சட்ட மறுப்பு இயக்கம். இதில் அனைத்துமே சரியானதான். கிருஷ்ணமால் ஜெகநாதன் எந்த இயக்கத்தில் பங்கு பெற்றார்னா ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனே வெளியேறு, சட்ட மறுப்பு இயக்கம். இதில் அனைத்துமே சரியானது தான். கிருஷ்ணமால் ஜெகநாதன் நாட்டின் விடுதலைக்கு பின் கணவருடன் இணைந்து எந்த இயக்கத்தில் பணிபுரிந்தார்? பூதான இயக்கத்தில். உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் தொடங்கி வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்தவர்? கிருஷ்ணமால் ஜெகநாதன். உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் தொடங்கி வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்தவர் யாருன்னா கிருஷ்ணமால் ஜெகநாதன். உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள், உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என்ற கூற்றினை கூறியவர்? கிருஷ்ணமால் ஜெகநாதன். இது முக்கியமானது. உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள், உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என்ற கூற்றினை கூறியவர் யாருன்னா கிருஷ்ணமால் ஜெகநாதன். கிருஷ்ணமால் ஜெகநாதன் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1. மதுரையின் முதல் பட்டதாரி பெண்
கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் ஆவார். ஒன்று வந்து சரிதான். இவர் கல்லூரி பருவத்தில் காந்தி சிந்தனையில் கவரப்பட்டார். 3 காந்தியின் சர்வோதய இயக்கத்தில் களப்பணி ஆற்றினார். 4 காந்தியடிகளுடன் வினோபா பாவேயுடன் பணியாற்றினார். 5 ஸ்வீடன் அரசின் வாழ்வுரிமை விருதினை பெற்றார். 6 சுவிட்சர்லாந்து அரசின் காந்தி அமைதி விருது மற்றும் இந்திய அரசின் தாமரை திரு விருதினை பெற்றார். இதில் அனைத்துமே சரியானதான். இதில் இருக்க எல்லா பாயிண்ட்டுமே முக்கியமானது தான். மதுரையின் முதல் பட்டதாரி பெண் யாருன்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். இவர் கல்லூரி பருவத்தில் யாருடைய சிந்தனையில் கவரப்பட்டார் அப்படின்னு கேட்பாங்க. காந்தியின் சிந்தனையில். காந்தியின் எந்த இயக்கத்தில் களப்பணியாற்றினார் அப்படின்னு கேட்பாங்க. சர்வோதய இயக்கத்தில். ஸ்வீடன் அரசின் எந்த விருதினை பெற்றார்னா வாழ்வுரிமை விருதை. சுவிட்சர்லாந்து அரசின் காந்தி அமைதி விருது மற்றும் இந்திய அரசின் தாமரை திரு விருதினை பெற்றார். இதில் எல்லாமே சரியானது தான். ஆப்ஷன் வந்து டி. பெண்கள் எல்லாம் குழுவாக சேர்ந்து விவசாய நிலத்தை குத்தகை எடுத்தவர். விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுத்தவர் யாருன்னா சின்னப்பிள்ளை. எந்த மாவட்ட ஆட்சியர் கண்மாய் மீன் பிடிக்கும் குத்தகையை சின்னப்பிள்ளைக்கு கொடுத்தார்? மதுரை மாவட்ட ஆட்சியர். மதுரை மாவட்ட ஆட்சியர் வந்து மீன் பிடிக்கும் குத்தகையை சின்னப்பிள்ளைக்கு கொடுத்தார். களஞ்சியம் என்ற மகளிர் குழுவை ஆரம்பித்தவர் சின்னப்பிள்ளை. சின்னப்பிள்ளை வாஜ்பாய் கைகளால் எவ்விருதினை பெற்றார்? பெண்ணாற்றல் விருது. பெண்ணாற்றல் விருதினை பெற்றவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சின்னப்பிள்ளை. தமிழக அரசின் அவ்வை விருது மற்றும் தூர்தர்ஷனின் பொதிகை விருதை பெற்றவர் சின்னப்பிள்ளை. ஒரு பெண் நினைத்தால் முயன்றால் முன்னேறலாம் வெல்லலாம், நீங்களும் முயலுங்கள் முன்னேறுங்கள் வெல்லுங்கள் என்று கூறியவர் சுப்புலட்சுமி. அடுத்த டாபிக் வந்து புறப்பொருள் இலக்கணம். புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்? 12 வகைப்படும். புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்னா 12 வகைப்படும். வெட்சி திணை குறித்த வாக்கியங்களை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெட்சி திணை குறித்த வாக்கியங்களை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆணிரை கவர்தல் பற்றி கூறும் திணை வெட்சி திணை. ஒன்று வந்து சரிதான். அழகு செடியாக வீட்டு தோட்டங்களிலும் பூங்காக்களிலும் வளர்க்கப்படுகிற சிவப்பு நிறமுடைய பூ வெட்சி பூ. வெட்சி பூவின் வேறு பெயர் வந்து இட்லி பூ. இல்லை மூணுமே சரியானது தான். ஆப்ஷன் வந்து டி. அனைத்தும் சரி. வெட்சி திணைனா என்னென்னா முக்கியமானது ஆணிரையை கவர்தல். அடுத்தது பூ வந்து எந்த நிறத்தில் இருக்கும்னா சிவப்பு நிறத்தில் இருக்கும். என்ன பூனா வெட்சி பூ. வெட்சி பூவின் வேறு பெயர் வந்து இட்லி பூ. இது மூணுமே சரியானது தான். இதில் முக்கியமான பாயிண்ட் வந்து வெட்சி திணை என்னன்னா ஆணிரையை கவர்தல். கரந்தை திணை பற்றிய வாக்கியங்களை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 ஆணிரையை மீட்டல் பற்றி கூறும் திணை. 1 வந்து சரிதான். 2 சிறிய முட்டை வடிவில் கொத்தாக பூக்கக்கூடிய ஒரு சிறிய செடி வந்து கரந்தை. இல்லை 2ம் சரிதான். கரந்தை பூவை வந்து கொட்டை கரந்தை என்றும் கூறுவர். இல்லை மூணுமே சரியானதா. ஆப்ஷன் வந்து டி. அனைத்தும் சரி. கரந்தை திணைனா என்னென்னா ஆணிரை மீட்டல், இதுதான் முக்கியமானது. இதில் வெட்சி திணைனா என்ன ஆணிரை கவர்தல், கரந்தை திணைனா ஆணிரை மீட்டல். கரந்தை பூவை வந்து எவ்வாறு கூறுவார்னா கொட்டை கரந்தை என்றும் கூறுவர். மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற போருக்கு செல்வது பற்றி கூறும் திணை வஞ்சி திணை. மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற போருக்கு செல்வது பற்றி கூறும் திணை என்னன்னா வஞ்சி திணை. தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோடு எதிர்த்து போரிடல் பற்றி கூறும் திணை. தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோடு எதிர்த்து போரிடல் பற்றி கூறும் திணை என்னன்னா காஞ்சி திணை. கொத்து கொத்தாக பூக்கும் நீல நிற மலர்கள் கொண்ட அழகான மனமுள்ள எந்த பூ ஒரு வகை குறுமரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த பூனா காஞ்சி பூ. கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே முற்றுகையிட்ட பகைவனோடு போரிடுவது பற்றி கூறும் திணை நொச்சி திணை. மருத நிலத்திற்குரிய எந்த பூ கொத்து கொத்தாக நீல நிற பூக்களை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க நொச்சி பூ.
ஒழுங்கை திணை குறித்த வாக்கியங்களில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாற்று அரசனின் கோட்டையை கைப்பற்ற தன் வீரர்களுடன் அதை சுற்றி வளைத்தல் பற்றி கூறும் திணை ஒழுங்கை திணை. ஒன்று சரிதான். மாற்று அரசனின் கோட்டையை கைப்பற்ற தன் வீரர்களுடன் அதனை சுற்றி வளைத்தல் பற்றி கூறும் திணை ஒழுங்கை திணை. ஒழுங்கை பூ எந்த நிறத்தில் காணப்படும்னா மஞ்சள் நிறத்தில். முடக்கத்தான் என அழைக்கப்படும் பூ என்னன்னா ஒழுங்கை பூ. இல்லை மூணுமே சரியானதான். ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. பகைவேந்தர் இருவரும் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு போரிடுவது பற்றி கூறும் திணை தும்பை. பகைவேந்தர் இருவரும் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு போரிடுவது பற்றி கூறும் திணை என்னன்னா தும்பை திணை. வாகை திணை குறித்த வாக்கியங்களை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 போரில் வென்ற மன்னன் மகிழ்வது பற்றி கூறும் திணை வாகை திணை. 1 சரிதான். போரில் வென்ற மன்னன் மகிழ்வது பற்றி கூறும் திணை என்னன்னா வாகை திணை. 1 சரிதான். வாகை என்பதன் பொருள் கேட்டாங்கன்னா வெற்றி. இல்லை 2 சரிதான். மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும் பூ வாகை பூ. இல்லை 3 சரியானதான். மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும் பூ என்னன்னா வாகை பூ. இல்லை 3மே சரியானதான். ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆளுமையாளரின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது எந்த திணை ஆகும்? பாடான் திணை. பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆளுமையாளரின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது எந்த திணைனா பாடான் திணை. பாடான் திணை பிரித்து எழுத கேட்டிருக்காங்க. பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. இது முக்கியமானது. வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவானவற்றையும் அவற்றுள் கூறப்படாதவற்றையும் கூறுவது எந்த திணைன்னு கேட்டிருக்காங்க. பொதுவியல் திணை. வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவானவற்றையும் அவற்றுள் கூறப்படாதவற்றையும் கூறுவது எந்த திணைனா பொதுவியல் திணை. கைக்கிளை என்பது என்னன்னா ஒரு தலை காமம். கைக்கிளை என்பது என்னன்னா ஒரு தலை காமம். பெருந்திணை என்பது என்னன்னா பொருந்தா காமம். கைக்கிளைனா ஒரு தலை காமம், பெருந்திணைனா பொருந்தா காமம். சரியான அகரவரிசையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை சரியான அகரவரிசை எதுன்னு பாருங்க. உழவு, மண், ஏர், மாடு. இது ஃபஸ்ட்டு வர்றது ஊ தான் வரும். உழவு. அடுத்தது ஊக்கு அப்புறம் ஏர். அடுத்தது மண். அடுத்தது தான் மாடு வரும். இப்போ சரியானது உழவு, ஏர், மண், மாடு. உழவு, ஏர், மண், மாடு தான் சரியானது. மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருப்பதியையும் திருத்தணியையும். மாலவன் குன்றம்னா திருப்பதி, வேலவன் குன்றம்னா திருத்தணி. இல்லை சரியானது ஏதான். தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெறியோடு நின்று காவல் காப்பவர் தான் சரியானது. இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் வலிமையை நிலைநாட்டல். இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் என்னன்னா வலிமையை நிலைநாட்டல். தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போ சிவஞானம் கருதியது சிலப்பதிகாரம். தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போ சிவஞானம் கருதியது என்னன்னா சிலப்பதிகாரத்தை. ஏற்பிடிக்கும் கைகளுக்கு வாழ்த்து கூறுவோம் என்ற பாடலை பாடியவர் காமு ஷெரீப். ஏற்பிடிக்கும் கைகளுக்கு வாழ்த்து கூறுவோம் என்ற பாடலை பாடியவர் யாருன்னா காமு ஷெரீப். மகள் செல்கிறாள் அம்மா என் காதுக்கு ஒரு தோடு நீ என்ற வரியை இயற்றியவர்
பாரதிதாசன் மகள் செல்கிறாள், அம்மா என் காதுக்கு ஒரு தோடு நீ என்ற வரியை இயற்றியவர் யாருன்னா பாரதிதாசன். வீறு கொண்டு முன்னேறும் காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை சுவரோவியம் எங்கே உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருநெல்வேலியில். எந்த நூற்றாண்டுன்னு கேட்டாங்கன்னா 17ஆம் நூற்றாண்டு. வீறு கொண்டு முன்னேறும் காலாட்படை, குதிரைப்படை, யானை சுவர் ஓவியம் எங்கே உள்ளதுன்னா திருநெல்வேலியில். எந்த நூற்றாண்டுனா 17ஆம் நூற்றாண்டு. என் கதை என்ற நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். என் கதை என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா நாமக்கல் கவிஞர். நாற்காலிக்காரர் என்ற நூலின் ஆசிரியர் முத்துசாமி. நாற்காலிக்காரர் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா முத்துசாமி. அடுத்தது பொறுத்துக. கான்சலேட் துணை தூதரகம், பேட்டன்ட் காப்புரிமை, டாக்குமெண்ட் ஆவணம், கில்டு வணிக குழு, இரிகேஷன் பாசனம், டெரிட்டரி நிலப்பகுதி. இல்லை ஆப்ஷன் வந்து பி 4, 6, 1, 2, 3, 5. இதோட பொது தமிழில் 10ஆம் வகுப்பு இயல் 7 முழுவதுமே பார்த்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு இயல் 8 முழுவதுமே பார்க்கலாம்.